வணக்கம், வெல்கம் அண்ட் குட் நைட் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். போன வாட்டி குட் மார்னிங் சொன்னீங்க, இந்த வாட்டி குட் நைட் சொல்ல நினைக்கிறீங்க. போன வாட்டியே குட் நைட் தாங்க. சரி, இந்த வாட்டி வந்து நம்ம குட் நைட்னே ஹானஸ்ட் ஒப்பீனியன் நம்ம 2 AM தாட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு தான் குட் நைட் சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கிறது பியாண்ட் த ஆப்வியஸ் வித் நான் உங்கள் ஜெஃப்ரி. இப்போ வந்து நீங்கள் இது வந்து நம்மளோட செகண்ட் எபிசோட். நான் போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, நான் சொன்னேன் பியாண்ட் த ஆப்வியஸ்னால் நம்ம ஆப்வியஸாக சில எடுக்கிற முடிவுகளை பற்றி தான் போன எபிசோடில் பார்த்தோம். வந்து ஆப்வியஸ் சாய்ஸஸ், அதை வந்து ஒரு அருமையான ஒரு ஆனிமேவோட கதையோட முன் சுருக்கத்தோட பார்த்தோம். நம்ம என்னன்னா வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். நம்ம ஆப்வியஸாக நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஒரு ஆப்வியஸ்னஸ் உள்ள நம்ம போகாமல் அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு ஒரு சுட்டியோண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சாய்ஸ்குள்ளே போகிறதுனால நம்ம வாழ்க்கை எவ்வளோ தூரம் மாறுது, நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கையும் சேர்த்து எவ்வளோ தூரம் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம போன வாட்டி பார்த்தோம். இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு திங்க் பண்ணிருக்கப்ப, ஏன்னா நான் தான் சொன்னேன், நானே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அனிமே கண்ணி, அதனால தான் நம்ம வந்து அனிமேல இருந்தால் எல்லா தாட் ப்ரொவோக்கிங் ப்ராசஸ் வருதா, அதனால நம்ம வந்து முன்னாடி நினச்சிட்டு இருப்போம்ல சில விஷயம்லாம் வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து இந்த வாழ்க்கை தத்துவங்கள் ஃபிலாசபிக்கல் ப்ராசஸ்லாம் விட்டுருங்க. நம்ம வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் ஃபேக்டோரியல் இன்புட்ஸ்க்கு வருவோம். இப்போ வந்து யாராச்சும் அவங்கள்ட்ட வந்து சன்னு வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டிங்களா? என்னடா லூசு பயில, சன்னு எல்லோ கலரில் தானே இருக்குது, நம்ம ஒத்து பார்த்தா ப்ளூ கலர் ஆஃப் த சயின்டிஃபிக் தியரிட்டிஸ்லாம் வரும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸுக்குள்ள ஆப்வியஸாக நம்ம இதை தானே இருக்கோம் அப்படின்றதுக்கு பின்னாடி முன்னொரு காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி வந்து இதையே வந்து ஆப்வியஸ் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் எப்படி தோன்றுச்சு, இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கு பியாண்ட் த ஆப்வியஸ் சாய்ஸஸ் அண்ட் த ஆப்வியஸ் ஃபேக்ட்ஸ். இந்த எபிசோட் பேர் வந்து பியாண்ட் த ஆப்வியஸ் ஃபேக்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, போன வாட்டி வந்து ஆப்வியஸ் சாய்ஸஸ் இருந்துச்சு, வாட்டி ஆப்வியஸ் ஃபேக்ட்ஸ். பார்த்தீங்களா, இம்ப்ரவைசிங் ஆன் த டைட்டில். இப்போ வந்து இந்த ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி எவ்வளோலாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ நார்மலாக நினைக்கிறாங்க இங்கே சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், செட்ஸ் இன் த வெஸ்ட் அப்படிலாம் சொல்கிறோம். இந்த என்னங்க இதெல்லாம் ஒரு சுட்டி குழந்தை கூட தெரியுமே அப்படின்ற இந்த ஆப்வியஸான ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி அடையப்பா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு தோன்ற வச்ச ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டோரியல்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, நான் சொன்னேன்ல இதுவும் ஒரு ஆனிமேல இருந்தால் உதயமான ஒரு ப்ராசஸ் அப்படின்ட்டு. இது என்ன ஆனிமேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு அனிமே தான். இதோட பேர் வந்து ஆப் த மூமெண்ட் ஆஃப் தி எர்த் அப்படின்னு ஒரு அனிமே. இதை வந்து பார்க்கலன்னா வந்து கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். இது ரொம்ப சுட்டி குழந்தையான ஒரு அனிமே. இது வந்து ரொம்ப சின்னதான், டைம் இருந்தால் ஒரு 2 நாளில் பார்த்து முடிச்சிடலாம். அவ்வளோ சின்னதான ஒரு அனிமே தான். இது வந்து ஒரு ஃபேக்டோரியல் பேசிஸில் இருக்கும். இதில் உள்ள ஒரு கதை என்னென்னா, ஓகே நீங்கள் இப்போ பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு தெரியும் சோலார் சிஸ்டம்னா வந்து சன்னு நடுவில் இருக்குது. சன்னை சுற்றி வந்து எர்த், மாஸ், ஜூபிட்டர், வீனஸ், சாட்டர்ன் போன்ற பற்பல நவகிரகங்களும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரியா, இது வந்து நம்ம ஹீலியோசென்ட்ரிக் மாடல்னு சொல்லுவோம். ஹீலியோஸ்னால் வந்து நம்மளோட அந்த சன். இப்போ இதில் வந்து இதை வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல்னு சொல்லுவோம். நம்ம சன் இருக்கு. இப்போ வந்து இதெல்லாம் ஒரு காமன் இதுங்க. இப்போ வந்து இது உங்கள்கிட்ட போய் யாராச்சும் வந்து ஏங்க என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற, சன்னு வந்து நடுவில் இருக்குன்னு எப்படி சொல்கிற, நம்ம தான் நடுவில் நிற்கிறோம், நம்ம காலங்காத்தால இப்படி திரும்பி பார்த்தா இங்கேருந்து சன்னு வருது, அப்படியே மத்தியானம் வர வரைக்கும் சன் அப்படியே மேலே போயிட்டு இப்படி திரும்பி பார்த்தா சன் சாயங்காலம் இந்த சைடு மறைஞ்சிருது, சூரியன் தான் பூமியை சுற்றி வாரிக அப்படின்னு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? டேய் போடா லூசு மக்கு போயில, இப்போ எல்கேஜி ஒழுங்காக படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் இதே ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்த கேள்வியை வந்து யார்கிட்டையாச்சும் ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா பிளாஸ்பமி அதையோ வாயினால் வளைய மாட்டேங்குது, பிளாஸ்பமி அப்படின்ற ஒரு திரும்பி வர மாட்டேங்குது, அது பேர் என்னது, பிளாஸ்பமி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டால் உங்களை சிவியராக பனிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன இது சன்னு தான் நடுவில் இருக்குது, எர்த்தை சுற்றி சன்னு வருது அப்படின்னு நீங்கள் வாய் திறந்து சொன்னாலே அது ஒரு பிளாஸ்பமி அப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே போட்டு உங்களை கொல்லக்கூட சான்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், அப்படி ஒரு சம்பவம்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி ஒரு காமன் பிலீஃப் என்னன்னா ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோசென்ட்ரிக்னா வந்து எர்த்து தான் நடுவில் இருக்குது, யூனிவர்ஸ்ல எர்த்து தாங்க நடுவில் இருக்குது, நம்ம ரொம்ப ஸ்பெஷலான கிரீச்சர்ஸ், இங்கே வந்து எவ்வளோ உயிரினங்கள் ஆஃப் அற்புதமான கடவுளின் படைப்புகள்லாம் இருக்குது, நம்ம தான் யூனிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கணும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு தான் ஆப்வியஸ்லி தெரியுதுல, இந்த சைடு பார்த்தா சன் இப்படி காலில் வருது, இப்படி மதியானம்னா அப்படி மேலே நிற்கிற, அப்படி சைடுனா இப்படி போயிடுற, அப்படி அதனால எர்த்து தான் நடுவில் இருக்குது, எர்த்தை சுற்றி தான் சுற்றி வாரிகன்னு சன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க.
இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் சன்னு நடுவில் இருக்குது சோலார் சிஸ்டம்லாம் சொன்னீங்கன்னா ஒரே போடு, அவ்வளோதான் ஃபினிஷ்ட். ஓகேவா? இதில் தான் வந்து என்னன்னா, சரி என்னடா இது லூஸ்தனமான கான்செப்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட ஒரு கடினமான உழைப்பு, எவ்வளோ பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸோட சாக்ரிஃபைசஸ், எவ்வளோ ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் தியாலஜிஸ்டோட ஒரு ஒர்க்லாம் இதுக்குள்ளே இருந்திருக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு நார்மலாக தெரியுங்க, சயின்ஸ்லாம் வளர்ந்துருச்சு. இதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஒருத்தன்ட்ட போயிட்டு வந்து நம்மளுக்கு நார்மலாக ஏற்றுனா இங்கே தான் இருக்குது. ஓகேவா? நம்ம மேலே திரும்பி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆப்வியஸாக தானே தோணும், இந்த சைட்லேருந்து சன்னு மேலே வருது அப்படியே போகுது, நம்ம கான்ஸ்டன்டாக தான் நிற்கிறோம், இது எப்படி நம்ம ஏற்று சுற்றுதுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப அது இதே மாதிரி தான் பல காலங்களுக்கு முன்னாடி நடந்தாங்க. இதில் வேறு நிறையா நம்ம எர்த் தான் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னோன்னா, ஏன்னா எர்த் தான் ஸ்பெஷல், காட்ஸோட கிரியேஷன், இது அப்படியே ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் ஆக்கிட்டோம். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு யாராச்சும் இதுக்கு எதிர்மாறா யாராச்சும் சொன்னால் நோ யுவர் அண்டர் பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டுருவாங்களாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு இப்படிலாமா பண்ணுறதாங்க, இவ்வளோ லூஸ் நம்ம இருந்தோம் அப்படின்லாம் நினச்சேன். இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் இதான் அந்த மொத்த அனிமையோட கதையை. என்னடா இது மொக்க கதையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தப்ப இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு 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 கதை ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுங்க. நீங்களே வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த வானத்தெல்லாம் பார்க்கும்போது அடடே வானத்து எவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெரிய அதிசயமாக, பூக்கள் மறைந்திருக்கும் பொழி கூச்சி, ஐயோ சாரி, பூக்கள் மறைந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தோணும் உங்களுக்கு. என்னடா இது நானே அதில் ரசிக்க ஆரம்பிச்சு நம்ம உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒண்டரஸ் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது. நம்ம வேலை போய் பார்த்தா அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது, அவ்வளோ ஏர்த் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம மேலே நைட்டு நிலாவை பார்த்தோம்னா இந்த நிலாக்குள்ளே மனுஷங்க போயிட்டு வந்துட்டாங்களா, அந்த மனுஷங்க இன்னும் உசுரோட இருக்காங்களா அப்படின்லாம் பார்க்கும்போது வியக்கத்தக்க ஒரு சயின்டிஃபிக் மார்வலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய இந்த ஆப்வியஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ தான் அது ஆப்வியஸ் ஃபேக்ட்ஸாக இருக்கே தவிர, இதுக்கு முன்னாடி வந்து இதுக்காக எத்தனாத்தலாம் பேர் வந்து ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளோ சிம்பிளான விஷயத்துக்கு முன்னாடி எவ்வளோ கான்ட்ரவர்ஷிஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்வியஸ்னே தோணாதுங்க, இது ஒரு பியாண்ட் த ஆப்வியஸ் ரீசனிங் தான் தோணும். ஓகேவா? இதை பார்த்துட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். கவலைப்படாதீங்க, நான் போன வாட்டி வந்து ஃபுல் கதை சொல்லி போர் அடிக்க மாட்டேன். ஓகேவா? இப்போ வந்து இதெல்லாம் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்ம யோசிச்சு பார்த்துருக்கப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச நிறையா விஷயமே வந்து இன்னுமே சில பேர் வந்து அதை வந்து ஒரு ஆப்வியஸ் ஃபேக்டருக்குள்ளே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ வந்து சப்போஸ் ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கங்க, டைம் ட்ராவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா போடா லூசு பையலே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நீ வந்து இல்லுமினாட்டியோட சேர்ந்துட்ட, நீ வந்து அதெல்லாம் சயின்டிஃபிக்கலி நாட் ப்ரூவன் அப்படின்லாம் சொல்லுவீங்களா. வாட் இஃப் ஐ டோல் யூ டைம் ட்ராவல் இஸ் ஆல்ரெடி சயின்டிஃபிக்கலி தேர் அண்ட் வந்து இது வந்து ஒரு நம்ம கண்டுபிடிப்புலாம் இல்லை, இட் இஸ் ஆல்ரெடி அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெக்கானிசம் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னென்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இதுக்கு வந்து நிறையா சயின்டிஃபிக் பின்னாடி இருக்குங்க. என்னென்னா நீங்கள் சயின்ஸில் எந்த கான்செப்ட் இந்த மாதிரி மைண்ட் பெண்டிங் கான்செப்ட் எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றது வந்து லைட் தான். லைட் என்கிற ஒளி. ஐயோ எனக்கு தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, ஒளியா அப்படின்னு தெரியல, அதனால அதை நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இப்போ வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு பால் இருக்குது, ஒரு பாலை இன்னொருத்தவங்கள்ட்ட தூக்கி போடுறப்ப ஓ மை காட், கிரிக்கெட் பாலில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்னால் பால் ஃபாஸ்ட்டாக போகும், ஸ்லோ பவுலர்லாம் பால் ஸ்லோவாக போகும். கரெக்டாக? இப்போ வந்து இதே மாதிரி தாங்க லைட்டு அந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போதோ அவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட் A to பாயிண்ட் B போகுதா. இப்போ லைட்டு மட்டும் இதில் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா லைட்டு வந்து வேகமாக ராக்கெட் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, சொருட போகுது, அது எப்படி சார் அவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு கேட்குற மாதிரி லைட்டுமே வந்து செம்ம வேகமாக போகுங்க. அப்படியே ஜுப்புன்னு வந்து ஜுப்புன்னு போயிடும். ஓகேவா? அப்படியே லைட் வந்து ஜிங் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் பண்ணி வந்து ஒரு டியூப் லைட் மாதிரி விட்டு பிளிக்லாம் எரியாது. நமக்கு வந்து லைட்டோட வேகம் வந்து அவ்வளோ வேகம். ஓகேவா? அந்த லைட் இவ்வளோ வேகமாக போகிறத வச்சு இது வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிப்பலாம் இல்லை, இந்த ஃபேக்டை வச்சே நம்மளுக்கு வந்து எவ்வளோ இது இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். நீங்கள் இப்போ வந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கிறீங்க. ஓகேவா? இந்த டார்ச் லைட்டை வந்து ஒரு இருட்டு ரூமில் கரண்ட் போச்சுன்னா ஜுக் அப்படின்னு ஒரு டார்ச் லைட் அடித்தோன்னா ரூம் ஃபுல்லாக பிரகாசம் ஆயிரும், ஒளிமயமான எதிர்காலம்னு ஆயிரும். ஓகேவா? ஆனால் இதே நீங்கள் இந்த டார்ச் லைட்டை ஒரு பெரிய ஹாலில் இருக்கீங்க, பெரிய ஹால்லையோ இல்லை ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்லையோ அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உடனே அந்த ஃபுல் ரூமையும் வந்து நிரப்பிடுமா அந்த ஒளி அப்படின்னு நீங்கள் யோசித்திருக்கீங்களா? அதனால் நம்ம லைட்டோட அசுரத்தனமான வேகத்தினால நம்மளுக்கு அது தெரியாமலே போயிடுது. ஓகேவா? ஆனால்
இதை வந்து நீங்கள் இப்போ ஒரு பெரிய ரூம் விடுங்க. இதே இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இங்கேருந்து சென்னைக்கு நேர் ஒரு கோட்டில் ஒரு டனலை போட்டு அதுக்குள்ளே நீங்கள் லைட் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லைட் எவ்வளோ தூரத்துக்கு போகும்? இதே நீங்கள் உலகத்தோட இந்த இடத்துலேருந்து இன்னொரு மறுமுனைக்கு லைட் அடிக்கிறீங்கன்னா அது எவ்வளோ வேகத்தில் போகும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சது உண்டா? அந்த யோசனைக்கு பின்னாடி தான் இந்த டைம் ட்ராவல்ன்ற ஒரு இதே இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ நீங்கள் வந்து உலகத்தில் உள்ள ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு 2 லைட்டை யாராச்சும் அனுப்புறீங்களான்னு கேட்டாங்கன்னா சர்வசாதாரணமாக அனுப்புகிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களே, ஆனால் அந்த இன்டர்நெட்டில் உள்ள டேட்டாவே அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ தான் ஜியோ ஃபைபர், ஏர்டெல் ஃபைபர்லாம் வந்துருச்சா. அதனால் அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து காப்பர் ஒயரில் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ன்றோம். அது என்னன்னா கண்ணாடி துகள்களால் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி துகளில் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். ஓகேவா? இத்தனையோண்டு ஒரு மயிரிழைக்கோட ஒரு சின்ன சுட்டியோண்டு ஒரு டியூப்ல ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ள ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் இருக்குமா, அது நீங்கள் வளைஞ்சு எவ்வளோ வளைஞ்சு இது பண்ணாலும் நீங்கள் ஒரு எண்ட்லேருந்து பாஸ் பண்ண லைட் அடுத்த எண்டுக்கு போயிடும். ஓகேவா? இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் உலகத்தோட பற்பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள ஒரு மொபைல் ஃபோனோடையோ இல்லை இன்னொருத்தரோடையோ நம்ம வந்து ஈஸியாக இந்த வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு மெசேஜ் வந்துட்டால் புஸ்க் அப்படின்னு அங்கே போயிருதில்ல, டபுள் டிக் விழுந்துருதுல, அந்த இதான் அந்த இவ்வளோ ஸ்பீட்லாம் காரணம் வந்து ஏன்னா நம்ம டேட்டா எல்லாமே லைட் மூலமாக தான் ட்ராவல் ஆகுது. இதே இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே ஓகே நான் இங்கேருந்து நிலாவை பார்த்து நிலாவில் ஆயா வடை சுட்டுற கதை மாதிரி நிலாவுக்கே நீங்கள் இங்கேருந்து ஒரு டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா நிலா இந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் போய் சேரும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? எஸ், நிலாவுக்கு நம்ம எர்த்துலேருந்து நிலாவுக்கு லைட்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 செகண்ட் ஆகுங்க. சாரி, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1.28 செகண்ட்ஸ் ஆகுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இது என்னடா இது 1.5 செகண்ட் தானே, இது என்ன பெரிய இதுவாக போகுது, இது என்ன அவ்வளோ பெரிய ரெவல்யூஷனா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு மேட்ரு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிலாவில் இருக்கீங்க. ஓகேவா? நிலாவில் வடை சுட்டுட்டு இருக்கீங்க. நிலாவில் வடை சுட்டுருக்கப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வருது, எமர்ஜென்சி கால் வருது. இந்த கால் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்கள் அப்படி என்றால் உங்களோட இன்ஃபர்மேஷன் 1.28 செகண்ட்ஸ் கழித்து டிலே ஆகி வர இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்போ நீங்கள் இப்போ வந்து நிலாவில் வந்து யாராச்சும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதை ஏன் இப்படி நான் இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து நிலாவை பார்க்குறீங்களே, ஓகேவா, லைட்டு வந்து நிலாவிலேருந்து இங்கே 1.28 செகண்ட்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, லைட்னா நீங்கள் டார்ச் லைட் அடிக்கிறது மட்டும் லைட் இல்லைங்க. ஓகேவா? நீங்கள் நம்ம எங்கே சுற்றி பார்த்தாலும் நம்ம பார்வையே ஒளியை பேஸ் பண்ணி தான் இருக்கிறது. ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா நம்ம கண்ணுக்குள்ளேருந்து ஒளி கண்ணுக்கு கிளி அப்படின்ட்டு கண்ணுக்குள்ளேருந்து வந்து அந்த ஒளி அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அது திரும்பி பவுன்ஸ் ஆகி நம்ம கண்ணுக்கே வரும். அதை தான் நம்ம வந்து பார்வை என அழைக்கப்படுகிறோம். ஓகேவா? இந்த கண்ணுக்குள்ளேருந்து ஒரு ஒளி கண்ணிலே அப்படியே பவுன்ஸ் ஆகி திரும்பி வர்றது தான். அதுக்கு பேர் ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவாங்க. அது தமிழ் எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வருது. இப்போ இதுதான் நம்ம நிலாவை பார்க்கும்போது நடக்குது. ஓகேவா? நம்ம நிலாவை பார்க்கும்போது யாருமே இது வரைக்கும் எர்த்துலேருந்து நிலாவை பார்த்தவங்க யாருமே நிலாவோட ப்ரெசண்ட்டை பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்புவீங்களா? ஏன்னா அதுதான் உண்மை. இப்போ நான் சொன்னேன்ல, நிலாவிலேருந்து இங்கே நைட்டு போனால் 1.28 செகண்ட்ஸ் ஆகுதுன்ட்டு. அதே மாதிரி நம்ம நிலாவை பார்க்குறப்ப நிலாவை எப்படி பார்க்குறோம்? நிலாவிலேருந்து வர லைட் நம்மள்ட்ட ரிஃப்ளெக்ஷனில் தானே பார்க்குறோம். ஆனால் நிலாவிலேருந்து வர லைட்டே நம்மளுக்கு 1.28 செகண்ட்ஸ் கழிச்சுலாம் வருதுன்னா நம்ம இப்போ நீங்கள் மூணை போய் வெளியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம 1.28 செகண்ட்ஸுக்கு முன்னாடி மூணு எப்படி இருந்துச்சோ அதுதான் நீங்கள் பார்த்துருவீங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து மூணு புசுகா அப்படின்னு வெடிக்குதுன்னா வெடிச்சு 1.28 செகண்ட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கே அந்த இது தெரியும், விஷுவலாகவே தெரியும். இது வந்து கேட்கும் போதே ஒரு ட்ரிப்பியாக இருக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்து நான் என்ன சொன்னேன்னா பியாண்ட் த ஆப்வியஸ். நம்ம ஆப்வியஸ்லி நடக்கிற டே பை டே விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு ஐயோ இதுதான் நடக்குது அப்படின்றதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்கா அப்படின்னு நான் தான் கேட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை கேட்கும்போது அப்படியே மைண்டே அப்படியே அப்படின்னு பெரட்டி போட்டுருச்சுங்க. என்ன சொல்கிறீங்க, நம்ம பார்த்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் உண்மை இல்லை, உண்மையை நழுவி எடுக்கப்பட்டதா, டோட்டலாக பொய் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வச்சு தான் நான் வந்து என்னென்னா டைம் ட்ராவல் சொன்னேன். இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துங்கன்னா இதுவே ஒரு டைம் ட்ராவல் தான். என்னென்னா தியரட்டிக்கலி சொல்ல போனால் என்னென்னா இப்போ கேமரா இதெல்லாம் இருக்கனால நம்ம வந்து ஈஸியாக நம்ம முன்னாடி வந்து பார்க்கலாம். இப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நேராக நிலாவை பார்க்கும்போது நம்ம ஒரு 1.28 செகண்ட்ஸ் காலத்தை பின்னோக்கி போய் தான் நிலாவை பார்க்குறோம். கரெக்டாக? இதை வந்து நிலா வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்மளுக்கு இந்த இங்கே இருக்கிற அமெரிக்கா அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்க நிலாவை பார்க்குறதுக்கு ஓகே. இது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை விட்டுருங்க. இப்போ வானத்தை பார்க்கும்போது எத்தனையோ மைல் கணக்கான தூரங்கள் தாண்டி உள்ள பிளானட்ஸ், இந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள்லாம் அப்படியே தெரியும்ல,
நம்ம நைட்டு பார்க்கும்போது நட்சத்திரங்கள் அழகாக அப்படி ஜொலிக்கும்ல, மின்னும்ல, அந்த மாதிரி அந்த நட்சத்திரங்களுக்குலாம் எவ்வளோ லைட் ட்ராவல் ஆகும்னு யோசிக்கணுங்க. இந்த லைட்டு வந்து எப்படி லைட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுவோம்னா லைட் இயர்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு கார் போச்சுன்னா இத்தனை கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அப்படி தானே கால்குலேட் பண்ணுவோம். வந்து ஃபஸ்ட்டு அந்த டிஸ்டன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனால் லைட்டுக்கு நம்ம டோட்டலாக வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா லைட் அவ்வளோ ஸ்பீடில் போகிறனால லைட் இயர்ஸ், ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதை வச்சா டிஸ்டன்ஸே கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம இதுக்கு நார்மலாக வந்து ஒரு கார் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை வச்சு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண மாட்டோம். இந்த டிஸ்டன்ஸில் இவ்வளோ டைம் போகுதுன்னா அதான் இந்த காரோட ஸ்பீட் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம லைட்டோட ஸ்பீடை வச்சு தான் டிஸ்டன்ஸே கால்குலேட் பண்ணுறோன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பல ஸ்டார்ஸ்லாம் வந்து என்னென்னா ஒரு 1 பில்லியன் லைட் இயர்ஸ் கழிச்சுலாம் இருக்கும். அப்படின்னா இப்போ ஒரு 1.5 செகண்டில் இங்கேருந்து நிலாவுக்கே போயிடுது லைட்டு. அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போகும்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு மணி நேரத்தில், ஒரு வாரத்தில், ஒரு நாளில், ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா, ஒரு வருஷம் லைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா இங்கேருந்து எத்தனை 1000 கோடி நிலாக்கள் கிட்ட போகும் அப்படின்ட்டு இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவுக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கேருந்து நிலாவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 1.28 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக லைட்டு ட்ராவல் ஆனால் எவ்வளோ தூரம் போகும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் லைட் அதே மாதிரி ட்ராவல் பண்ணால் 67,500 நிலாக்கள் ஈக்வி டிஸ்டன்ஸில் உள்ள நிலாக்களுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நம்ப முடியுதா? நம்ம சிம்பிளாக நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு சொல்கிறேன், ஓகேவா? ஒரு நாள் ஃபுல்லாக லைட்டு ட்ராவல் பண்ணுச்சுன்னா இப்போ இங்கே நிலா மாதிரி 67,500 மடங்கு தூரத்தில் இருக்க ஒரு பிளானெட்டுக்கு கூட லைட்டை வந்து ஒரு நாளில் ட்ராவல் பண்ணிடும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 பில்லியன் லைட் இயர்ஸ் அப்படின்னா 1 பில்லியன் வருஷம் லைட்டு ட்ராவல் பண்ணால் எங்கே ரீச் ஆகுமோ அதுதான் 1 பில்லியன் லைட் இயர்ஸ். அதை வந்து நம்மளால கூட பார்க்க முடியாது. நம்ம வந்து இந்த பெரிய பெரிய டெலஸ்கோப், ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதை வச்சாங்க நம்ம பார்க்கவே முடியும். இது நம்ம பார்க்க முடியும்னா இப்போ யோசிச்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம திரும்பி இதுக்கு வருவோம். நம்ம டைம் ட்ராவல் சொன்னோம்ல, இப்போ 1.28 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி உள்ள நிலாவை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு 1 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள பிளானட்டை நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பார்க்குற அந்த பிளானட்டை வந்து நம்ம நேரடியாக பார்க்கல. 1.2 பில்லியன் இயர்ஸ் 1.2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிளானட் எப்படி இருந்துச்சோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க. இதெல்லாம் கேட்குறப்போ யோ அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து இட் இஸ் சயின்டிஃபிக்கலி இம்பாசிபிள் டு சி த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் பிளானட்ஸ் பியாண்ட் அவர் ரீச். அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஒரு 1 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள பிளானட்டை பார்க்குறோன்னா அதோட கரண்ட் ஸ்டேட்டை நம்ம பார்க்கவே முடியாது. அதை எப்படி பார்க்க முடியும்னா, ஒரு 1.2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிளானட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம இப்போ டெலஸ்கோப் வழியாக பார்க்கலாமே வழியாக இப்போ அந்த பிளானட் எப்படி இருக்குன்னு பார்க்கவே முடியாது. என்ன சொல்கிறீங்க? அப்போனா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ஒரு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி பிளானட்டை பார்க்குறோமா? எஸ், அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குல்ல இதெல்லாம் நம்ம கேட்டு தான் எனக்கு சயின்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பே வந்துச்சுங்க. சயின்ஸ் ஆஃப் த மேத்தமேட்டிக்ஸ் ஆஃப் த இன்ஜினியரிங்குள்ளலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இதை சில சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக் பேங் தியரிலாம் சொல்கிறாங்க. பிக் பேங் வந்து ஒரு 16 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப் இவ்வளோ தூரத்துக்கு மேலே போகுது அப்படின்னா, நம்ம இந்த கிரியேஷனோட ஸ்டார்டிங், இந்த பிக் பேங் தியரியவே லைவாக பார்க்குற சான்ஸ் கூட இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பிக் பேங் தியரி வந்து இப்போ சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்டரே நம்மளுக்கு வந்து ஒரு 16 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு. அப்படி என்றால் என்ன ஆகும்? நம்ம சுற்றி அதை போய் பார்க்குறப்ப அப்போ தான் பிக் பேங் தியரி நடந்துட்டு இருக்கும். எவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குல்ல? இன்னைக்கோட எபிசோடோட தாட் ப்ராசஸ் இதுதாங்க. என்னென்னா, நம்ம போன வாட்டி வந்து என்னென்னா வெறும் இந்த சாய்ஸ், இப்போ உள்ள ஃபிலாசபிக்கல் தாட் ப்ராசஸை பார்த்தோமா, என்னென்னா நம்மளுக்கு வந்து சரி நம்மளோட சாய்ஸஸ் எப்படி இருக்குது, இந்த ஆனிமே கதையை வச்சு நம்ம வாழ்க்கையில் உள்ள டிசிஷன்ஸ் எப்படி இருக்குது, பல மனிதர்கள் இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதுக்கு அப்படியே நேர்மாறா அதை வச்சு வந்து ஃபிலாசபிக்கல்ன்றது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கலாம். ஆனால் இந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி நினைக்க முடியாது. அது ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான். அந்த ஃபேக்ட்டுக்கு பின்னாடி, இந்த ஆப்வியஸான ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஒரு மைண்ட் பெண்டிங் ஃபிசிக்ஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு வியந்து போன கதை தான் இந்த பியாண்ட் த ஆப்வியஸ் ஃபேக்ட்ஸ். ஓகேவா?
இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து சில பேருக்கு வந்து என்னடா மேம் போர் அடிச்சிருக்கான்னு கூட நினைக்கலாம். ட்ரை டு மேக் இட் ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் as possible. ஓகேவா? இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து இதுக்கு பின்னாடி உள்ள சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ்லாம் படித்தா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆக இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, பியாண்ட் த ஆப்வியஸ் ஃபேக்ட்ஸ். நம்ம வந்து லைஃப்பில் உள்ள தத்துவங்களில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸில் கூட இந்த ஆப்வியஸான விஷயத்தை தாண்டி நிறையா விஷயம் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இப்போ நான் இப்போ சொல்லியிருக்கிறதுலாம் வந்து ஒரு சின்ன டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்கள்ல, ஓகே, அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஒரு சுட்டியோண்டு ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி இதை மாதிரி எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம கிராவிட்டியாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம ஒரு சின்ன சின்ன டெக்னாலஜியாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம போக போக அடுத்தடுத்த தொடர்கதையான எபிசோடுகளில் பார்ப்போம். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை இது பியாண்ட் த ஆப்வியஸ். நான் உங்கள் ஜெஃப்ரி. டாடா, பாய் பாய், குட் நைட், குட் மார்னிங், see you.